नमस्ते। राष्ट्रभाषा कहानी देशभक्तन कहानी का सारांश। लेखक परिचय। देशभक्त कहानी के लेखक श्री पांडेय बेचन शर्मा उग्रवाइन। कहानी देवलोक के परिसर में ब्रह्मा और ब्रह्मणी के संवाद से प्रारंभ होती है. லேக்கக் பரிச்சை. எழுத்தாளருடைய அறிமுகம் என்னென்னா, தேசபக்தி கதையில் எழுத்தாளர் ஸ்ரீ பாண்டிய பேச்சன் சர்மா உக்ர இவர் தான் இந்த கதையை எழுதியிருக்கார். இந்த கதையை தேவலோகத்தில் இருக்க பரிசர்னா வளாகத்தில் பிரம்மா அவர் பிரம்மணி, பிரம்மா மற்றும் பிரம்மணின்னா சரஸ்வதிக்கு இடையில் சன்வாசே உரையாடலில் ஆரம்பமாகிறது. கதை தேவலோகத்தில் இருக்க வளாகத்தில் பிரம்மா மற்றும் சரஸ்வதியினுடைய உரையாடலில் ஆரம்பமாகுது. ब्राह्मणी ब्रह्मा से अनुरोध। ब्राह्मणी ब्रह्मा से अलौकिक और अद्भुत सृष्टि करके दिखाने के लिए कहती है. उसे मानकर ब्रह्मा इंगे ब्रह्मा போட்டுக்கணும். ब्रह्मा ने 5 तत्वों के सम्मिश्रण से मानव का एक पुतला बनाया. सबसे पहले उसे पुतले को देव दुर्लभ समस्त गुणों से सजा दिया. ब्रह्मा कहते हैं, अब तो अद्भुत रचना हो गई है. इसका मृत्युलोक में देशभक्त नाम होगा. ब्रह्मणी ब्रह्मा से अनुरोध. சரஸ்வதி பிரம்மாட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, வேண்டுகோள் வைக்கிறாங்க. பிரம்மணி சரஸ்வதி பிரம்மாட்ட அலௌக்கிக்னா அளவுக்கு அதிகமான மற்றும் அத்புத சிருஷ்டி கர்க்கே அற்புதமான படைப்பை செஞ்சு திக்கானே கேலியே காண்பிக்கிறதுக்காக கக்திகை சொல்கிறாங்க. உசே மான்கர்னா ஏற்றுக்கொண்டு, உசே மான்கர் பிரம்மா 5 தத்துவம் கே 5 தத்துவங்களையும் சம்மிஸ்ரன் சே கலந்து மானவ்கா மனிதனுடைய ஏக்கு புத்துலானா ஒரு உருவத்தை பனாயா உருவாக்குறார். சப்சே பெகலே எல்லாத்துக்கும் முன்னாடி உஸ் புத்துலேக்கோ அந்த உருவத்துக்கு தேவ் துர்லப் சமஸ்த குணோசே தேவர்களுக்கு உரிய அனைத்து குணங்களையும், அனைத்து சமஸ்து குணம் அரிய குணங்கள், அதாவது இருக்கவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க, அதான் அரிய குணம். அதை வச்சு சஜாதியா அலங்காரம் பண்ணுறாரு. பிரம்மா கக்தேன் பிரம்மா சொல்கிறாரு, அப்புத்தோ இப்போ அத்புத் ரச்சனா அற்புதமான படைப்பு ஹோ கை படைக்கப்பட்டு விட்டது. ஈஸ்கா இதனுடைய மிருத்யு லோகுமே இதை மரண உலகத்தில் தேஷ்பக்த் நாம் ஹோகா தேசபக்தன் சொல்லி இந்த பெயரால் சொல்லப்படுவாங்கன்னு சொல்கிறாரு. அதாவது சரஸ்வதி பிரம்மாட்ட வேண்டுகோள் வைக்கிறாங்க. சரஸ்வதி பிரம்மாட்ட அளவுக்கு அதிகமான மற்றும் அற்புதமான படைப்பில் ஒன்றை படைச்சி காட்ட, அற்புதமான படைப்பு ஒன்றை படைச்சி காமிக்க சொல்கிறாங்க. அதை ஏற்றுக்கிட்டு பிரம்மா 5 தத்துவங்கள் கலந்து ஒரு மனித உருவத்தை அவர் படைக்கிறாரு. எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த உருவத்திற்கு தேவர்களுக்கான அரிய குணங்களை எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுறாரு. பிரம்மா சொல்கிறாரு,
இப்போ வந்து அற்புதமான படைப்பு படைக்கப்பட்டு விட்டது. இதை வந்து மரண உலகத்தில் வந்து தேசபக்தன் அந்த பெயரில் சொல்லுவாங்க. देशभक्त का गतिविधि। अब वह देशभक्त एक देशद्रोही के पीछे दौड़कर उसे पकड़ लेता है, उसे माता की जय बोलने के लिए कहता है, मगर देशद्रोही अपने सम्राट का गुणगान करता है। तेजस्वी युवक उसे पिस्तौल से गोली मारकर मार देता है। देशभक्त गिरफ्तार हो जाता है। न्यायाधीश 2 आज्ञाएं देते हैं। देशभक्त अपने कर्मों के लिए पश्चाताप प्रकट करें, नहीं तो उसे धूप से उड़ा दिया जाएगा। देशभक्त ने मृत्यु को वर्ण करना उचित समझा। देशभक्त का गतिविधि। தேசபக்தனுடைய கதிவிதி செயல்பாடுகள், அவர் என்ன செய்கிறாரு. அப்பு இப்பொழுது, வகு தேஷ்பக்த் அந்த தேசபக்தன், ஏக் தேஷ் துரோகிக்கே பீச்சே ஒரு தேச துரோகிக்கு பின்னாடி, தவுடுகர் ஓடி, உசே பக்கடு அதை வேணா பிடிக்கிறாங்க, பக்கடு லேத்தாக அவனை பிடிச்சிடுறாங்க, உசே மாதா கி ஜெய் அவனை வந்து மாதா கி ஜெயின்னு சொல்லி போல்னே கேள்வியே கக்தாக சொல்லி சொல்கிறாங்க. மகர் ஆனால், தேஷ் துரோகி அப்னி தன்னுடைய, ஸ்ம்ராட் கா குன்கான் அரசருடைய குணநலங்களை பற்றி, குன்கான் கர்த்தாக அவங்களோட அரசரை பற்றி தான் போடுறாங்க, மாதா கி ஜெய் அப்படி சொல்லலை. தேஜஸ்வி யுவக் அந்த இளைஞன் வந்து, உசே பிஸ்தௌல் சே கோலி மார்க்கர் மார் தேத்தாக பிஸ்டல் எடுத்து குண்டு பாய்ச்சி மார் தேத்தாக அவனை சுட்டு கொன்றுறான். தேஷ்பக்த் கிரஃப்தார் ஹோ ஜாத்தா ஹை தேசபக்தன் வந்து கைதாயிடுறான். நியாயாதீஷ் 2 ஆஞ்ஞாएं देते हैं அந்த நீதிபதி வந்து 2 கட்டளை இடுறார். தேஷ்பக்த் அப்னே கர்மோ கேலியே தேசபக்தன் வந்து தன்னுடைய செயலுக்காக பச்தாப் பிரகட் கரேன் வருத்தப்படணும், நஹி தோ இல்லாவிட்டால் உசே தோப் சே உடா தியா ஜாயேகா அவனை பீரங்கியால் சுற்றுவோம். தேசபக்தன் வந்து மிருத்யு கோ வர்ண கர்னா உச்சித் சம்ஜா அவன் வந்து எனக்கு வந்து கொன்றட்டும், நான் பீரங்கியால் சுட்டு செத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு வந்து நான் இறந்துடுறேன் அப்படி சொல்கிறாங்க. நான் வந்து அவனை கொன்னதுக்காக வருத்தப்பட மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. தேசபக்தனோட செயல்பாடு. இப்போ வந்து அவன் வந்து அந்த தேசபக்தன் வந்து ஒரு தேச துரோகி பின்னாடியே ஓடி அவனை பிடிச்சிடுறாங்க. அவனை வந்து மாதா கி ஜெயின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து தேச துரோகி வந்து தன்னுடைய அரசரை பற்றி புகழ்ந்து சொல்கிறான். அந்த இளைஞன் வந்து அவனை பிஸ்டலோட குண்டால் சுட்டு கொன்றான். தேசபக்தன் வந்து கைது செய்யப்படுகிறான். நீதிபதி வந்து 2 ஆணையிடுறார், 2 கட்டளை போடுறாரு. தேசபக்தன் வந்து தன்னுடைய செயலுக்காக வருத்தப்படணும், அப்படி இல்லைன்னா அவனை வந்து பீரங்கியால் சுற்றுவோன்னு சொல்கிறாரு. தேசபக்தன் என்னை பீரங்கியால் சுடுங்கன்னு சொல்கிறாரு. தேஷ்பக்த் கா சஜா वह अपने आप को स्वर्ग के समान पवित्र और महान समझने लगा था. देशभक्त युवक को देखकर संपूर्ण जगत, मृत्युलोक और देवलोक सभी आनंदमय थे. ऐसा देशभक्त अपने देश के लिए बलिदान होने जा रहा था.
अंत में देशभक्त को जंजीरों से बांधकर तोप से उड़ा दिया जाता है। उस पुतले के एक एक कण को देवता अनमोल मणि की तरह अपने पास रख लेते हैं। தேஷ்பக்த் கா சஜா, தேசபக்தனுடைய தண்டனை. வஹ் அப்னே, அவன் தன்னுடைய, ஆப்புகோ தன்னையே, ஸ்வர்கே சமான், ஸ்வர்க்கத்திற்கு சமமான, பவித்ர, பவித்ரன புனிதமான, அவுர் மற்றும், மகான் சமஜ்னே லகாத்தா, அவன் தன்னை ரொம்ப கிரேட்டானவனாக நினச்சிக்கிட்டான். தேஷ்பக்த் யுவக்கோ தேக்கர், இந்த தேசபக்தனான இளைஞனை பார்த்து, சம்பூர்ண ஜகத்து, சம்பூரண ஜகத், உலகம், ஜகத்னா உலகம், ஜகம், இந்த எல்லா உலகமுமே, இந்த முழு உலகமும், மிருத்யுலோக் மரண உலகம், அவுர் மற்றும் தேவ்லோக் தேவலோகம், சபி எல்லாமே ஆனந்தமயத்தே, ஆனந்தமயமாயிடுச்சு. ஐசா தேஷ்பக்த், இப்படிப்பட்ட ஒரு தேசபக்தன், அப்னே தேஷ் கே லியே, தன்னுடைய தேசத்துக்காக, பலிதான் ஹோ ஜா ரஹா தா, அவன் தன்னையே பலி கொடுக்க போய்கிட்டு இருக்கிறான். அந்த்மே, முடிவில், தேஷ்பக்துக்கோ, தேசபக்தனுக்கு, தேசபக்தனை ஜஞ்சீரோं से, ஜஞ்சீர்னா சங்கிலியால், சங்கிலியால் பாந்துகர் கட்டி, தோப் சே, தோப்புனா பீரங்கியால், உடா தியா ஜாத்தா ஹை, அவனை சுட்டுறாங்க. உஸ் புத்லேக்கே, அந்த உருவத்தினுடைய, ஏக் ஏக் கண்கோ, ஒவ்வொரு துகள்களையும், தேவ்தா தேவர்கள், அன்மோல் மணி, அன்மோல்னா விலை மதிப்பெற்ற மணியாக, கீ தரக் அதை போல, மணியை போல, அப்னே பாஸ் ரக் லேத்தே ஹேன், தன்னுடனே வச்சுக்கொள்கிறாங்க. தேசபக்தனுக்கு தண்டனை, அவன் தன்னையே சொர்க்கத்துக்கு சமமான, புனிதமான மற்றும் ரொம்ப பெருமையானவனா, கிரேட்டானவனாக நினச்சி கொள்கிறான். தேசபக்த இளைஞன் தேசபக்த இளைஞனை பார்த்து உலகமே, அப்புறம் மரணலோகம் மற்றும் தேவலோகம் எல்லாமே ஆனந்தப்படுறாங்க. இப்படிப்பட்ட தேசபக்தன் தன்னுடைய நாட்டுக்காக தன்னையே பலி கொடுக்க போகிறான். முடிவில் தேசபக்தன் சங்கிலியால் கட்டப்பட்டு பிரங்கியால் சுடப்படுறான். அந்த உருவத்தினுடைய ஒவ்வொரு துகள்களையும் தேவர்கள் விலை உயர்ந்த மணியை போல தன்னுடன் வைத்துக்கொள்கிறார்கள். ஓகே, தன்யவாத்.